2 வயசானவங்க இருக்காங்க. ஒருத்தரோட பேர் ஜான், இன்னொருத்தரோட பேர் மைக்கேல். ஜான்கிட்ட கேட்குறாங்க, இத்தனை வருஷம் சந்தோஷமாகவும் வெல்த்தியாகவும் அண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் வாழ்ந்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான், நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி உங்களால் முடிஞ்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் ஆன்சர் சொல்கிறாரு, சின்ன வயசுலேயே நான் எழுதி வச்சுட்டேன், எனக்கு வயசாகும் போது நான் எந்த விஷயத்துக்காகவும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு. அதில் எழுதுனது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த உலகத்தில் அட்வென்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்ப்ளோர் எனிதிங். என் லைஃப்பில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசைப்பட்டேன். வேர்ல்டு ட்ரிப் படிக்கணும்னு நான் போயிட்டு வருவேன். கோல் அச்சீவ்மெண்ட், என்னோட கனவுக்காக நான் கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண தான் என்னை ரொம்ப சாக்ரிஃபைஸாக பண்ணியிருக்கு. நான் எங்கேஜில் செஞ்ச எல்லா விஷயமே இப்போ என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஆகியிருக்கு. நான் அந்த வயசில் அது செய்யலையேன்னு இப்போ வந்து எனக்கு புலம்ப தேவையில்லை. எனக்கு ரெக்ரெட்டே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோட எங்கேஜுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். 2வது மைக்கேல், எனக்கு சின்ன வயசில் ட்ரீம்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் தான் ஃபோனு, மொபைலு, கேமிங்கு என்னென்ன செய்யலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு எதுவுமே கற்றுக்காமல் செய்யாமல் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஏன் அன்னைக்கு அதை செய்யலை அப்படின்னு இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம கனவுக்காக எங்கேஜில் எதுவும் செய்யலைன்னா வயசாகும் போது நம்ம ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம கற்றுக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.